இப்போ நான் ஆஃப் அண்ட் ஆஃப் சாரியை ரெண்டாக கட் பண்ணிட்டேன். இந்த பிங்க் கலர் வந்து ஒரு பார்ட்டும், இந்த நேவி ப்ளூ கலர் வந்து இன்னொரு பார்ட்டும் வைக்க போகிறேன். பிங்க் கலர் பார்ட் வந்து டாப்பாகவும், இதை வந்து கீழே பேண்ட்டாகவும் நம்ம ஸ்டிச் பண்ண. இப்போ ஷராரா ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு லைனிங் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். லைனிங் வந்து நம்ம வந்து ஷராரா ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பிளாசோ மாதிரி தான் கட் பண்ணணும். இப்போ வந்து நான் லைனிங்கை வந்து ஜஸ்ட்டு 2 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். எப்படி ஃபோல்ட் பண்ணணும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி நீளமாக இருக்கிறது இப்படி மடிச்சிருக்கேன். ஓகே, இப்படி இருக்கிறத ஜஸ்ட் எடுத்து இப்படி போட்டிருக்கேன். இந்த சைடு வந்து ஓப்பனில் இருக்குது, அந்த சைடு வந்து ஃபோல்டடில் இருக்குது. ஓகே, இதை மறுபடியும் நம்ம இப்படி போட போகிறோம். ஓகே, இதை வந்து நம்ம அப்படியே குறுக்க போட்டுறோம். ஓகே, குறுக்க போட்டால் நமக்கு வந்து ஹைட்டு வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி தான் எல்லா பேண்ட்டுமே நம்ம ஃபோல்ட் பண்ணணும். இப்போ பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து 4 ஃபோல்ட் ஆகிடுச்சு. டோட்டல் ஹைட் 38. அது கூட மேலே எலாஸ்டிக் 2 இன்ச் விட்டுருக்கேன். கீழே ஃபோல்டிங்க்கு நான் 1 இன்ச் விட்டுருக்கேன். எனக்கு அவ்வளோதான் ஹைட் இருந்தது. உங்களுக்கு ஹைட் இருந்தால் கீழே ஃபோல்டிங்க்கு 2 இன்ச். இப்போ ஃபோல்டட்ஸ் எலாஸ்டிக் வந்து ஒரு 2 இன்ச் அளவு விட்டு ஒரு லைன் பண்ணிக்கிங்க. இப்போ இங்கிருந்து நம்ம வந்து டோட்டல் ஹைட் எடுக்க போகிறோம். ஓகே, எலாஸ்டிக் விட்டுட்டு நம்ம டோட்டல் ஹைட்டை வந்து 38. எனக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக கவர் ஆகலை, சாரி. அந்த நேரம் 38 மார்க் பண்ணிவிட்டு அந்த நேரம் ஒரு லைன் பண்ணிவிட்டேன். கீழே வந்து ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு ஒரு இன்ச் விட்டுருக்கேன். அது வந்து கரெக்டாக வியூ ஆகலை. ஒரு லைன் அந்த நேரம் 38ல் ஒரு லைன் பண்ணியிருக்கேன். கீழே எனக்கு அவ்வளோவா ஹைட் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ 1 இன்ச் விட்டுட்டேன். ஹைட் இருந்தால் நீங்கள் 2 இன்ச் விட்டுக்கலாம். வெயிஸ்ட் வந்து என்னோடய ஹிப் சைஸ் 42. அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி 2 ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து 12.5 வரும். அதை வந்து அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு க்ராச் வந்து அதே வச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் சேர்த்தி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 இன்ச் சேர்த்து வச்சுருக்கேன் ஸ்டிச்சிங்க்கு. இங்கே இங்கே அது வந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் 3.5 இன்ச் வச்சுக்கலாம் நம்ம. இப்போது மேலே அந்த லெக் ஓப்பனுக்கு மேலே என்ன வெயிஸ்ட் வச்சோமோ அதே அளவு வச்சு 2ஐயும் ஜாயின் பண்ணிடுங்க. லூஸ் பிளாஸோக்கும் இதுதான் ஈஸியான மெத்தட். மேலே வெயிஸ்ட் அளவு கீழே வச்சு 2ஐயும் அப்படியே இந்த க்ராச்லேருந்து அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த ஷேப்புக்கு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து மெயின் பீஸாக 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே எலாஸ்டிக்கு நான் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் கிளாத்தை. மேலே எலாஸ்டிக்கு 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் பண்ணது அப்படியே இதில் பண்ண போகிறோம். 12.5 வேஸ்ட்டு, க்ராச்சு 13 இன்ச்சு. ஓகே, அதில் பண்ணதே நம்ம தனியாக மெயின் பீஸில் தனியாக லைனிங்கில் தனியாக நம்ம கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே, இதோட ஹைட்டு வந்து என்னோட இதுக்கு வந்து 20 இன்ச் ரெடிலேருந்து வேணும். நான் வந்து இதில் வந்து 22.5 வச்சுருக்கேன். 2 இன்ச் இதுக்கும் 0.5 வந்து கீழே ப்ளீட்ஸ் வைக்கிறக்கும். க்ராச் வந்து 13 இன்ச் வச்சுட்டு சைடு தை இருக்கு இல்லைங்களா, அது வந்து 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அதில் பண்ண அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஆம்கோல் கவுக்கில் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கவ் பண்ணிடலாம். இந்த இது வந்து கீழே வந்து 2 இன்ச் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே இந்த 2 இன்ச் அந்த க்ராச்சில் எவ்வளோ வேல்யூ வருதோ அதுலேருந்து 2 இன்ச் கீழே மைனஸ் பண்ணி 2 இன்ச் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, எல்லா ஷராரா டைப்புக்குமே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. க்ராச்சு பக்கத்தில் இருக்கிற அந்த தை அளவுலேருந்து 2 இன்ச் மைனஸ் பண்ணி இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதோட ஹைட் 20 ரெடி லென்த் வேணும். 22.5 வந்து டோட்டல் ஹைட் இருக்குது. 2 இன்ச் எலாஸ்டிக், 0.5 வந்து ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு. ஓகே, இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து லைனிங் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து 2 சைடும் க்ராச்சை மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. இந்த சைடும் அதே ஆப்போசிட் சைடில் இந்த ஆப்போசிட் சைட் இந்த இருக்கிற க்ராச் 2 ஸ்டிச் பண்ணிட்டோம்னா 2 சைடு க்ராச் நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து 2 சைடு க்ராச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இது இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படியே கொண்டு வந்துட்டோம்னா இந்த க்ராச் 2 நடுவில் வந்துடும். இப்போ சைடில் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து நம்ம வந்து சென்டர் ஸ்டிச் பண்ணிடலாம். மேலே எலாஸ்டிக் வந்து இப்போ வைக்க வேண்டாம், ஏன்னா நம்ம மெயின் பீஸ் கூட இதை வந்து உள்ளே அட்டாச் பண்ணணும். இது எப்படி பிளாசோவெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் அதே மாதிரி லெக் ஓப்பன்கிட்ட இருந்து ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு இந்த இங்கே எவ்வளோ விட்டுருக்குமோ அதே அளவு எல்லா பக்கம் பார்த்துட்டு இதுக்குள்ளுக்குள்ளே ஒரு ஃபோல்ட் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி லெக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெக் ஓப்பனில் இருந்து அப்படியே சென்டர் க்ராச், பேக் க்ராச்சு, ஃப்ரண்ட் க்ராச்சு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த லெக்கில் ஆரம்பித்து இந்த லெக்கில் கொண்டு போய் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்சிட்டா லைனிங் வேலை முடிஞ்சு அடுத்த மெயின் பீஸ்லாம் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஓப்பனில் 1/2 இன்ச் கேப்புக்கு அப்படியே நான் வந்து ஸ்டிச் பண்ணி கிராச் கரெக்டாக இருக்கிற மாதிரி அப்படி இங்கேருந்து கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த லெக்கில் கொண்டு வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து லைனிங் வேலை வந்து நம்ம முடிஞ்சிச்சு. பெல்ட்டு வந்து இப்போ இதில் வைக்க போகிறதில்ல. இப்போ மெயின் பீஸை வந்து இப்படியே ஓப்பன் 4 ஃபோல்ட் பண்ணி நம்ம கட் பண்ண இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு லைனிங்கில் என்ன பண்ணமோ அதே தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், 1/2 இன்ச்சுக்கு கிராச்சை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, 1/2 இன்ச்சுக்கு இந்த சைடு கிராச் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட் கிராச்சையும் ஸ்டிச் பண்ணிடுங்க. டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ப்ளீட்ஸ் வைக்கலாம். இப்போ 2 சைடும் கிராச் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த மேல் பார்ட் வந்து தனியாக எடுத்து வச்சுங்க. இதுக்கு கீழே வந்து ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு நான் இந்த இது எடுத்திருக்கேன். அதாவது மேல் பார்ட்டோட ஹைட் வந்து நம்ம ரெடி லென்த் வந்து 20, மொத்தம் என்னோடய டோட்டல் ஹைட் வந்து 38 இல்லைங்களா, 20. அப்போ 18 வந்து கீழே இருக்குது கட் பண்ணணும். இப்போ 18 கூட கீழே 1 இன்ச் மடிச்சடிக்கிறதுக்கும் மேலே 1/2 இன்ச் சேர்த்து நான் 19.5 இன்ச்சுக்கு வந்து இந்த கிளாத் எடுத்திருக்கேன். அதாவது இந்த பார்டர் வந்து சாரியில் எவ்வளோ கிளாத் இருக்கோ அது நான் ஃபுல்லாகவே 19 இன்ச்சுக்கு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கிளாத் எவ்வளோ அவைலபிள் இருக்கோ அந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு எடுத்துக்கங்க. ஓகே, இது அப்படியே நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணிடுங்க. அதாவது 2 காலுக்கு வைக்க போகிறோம் ப்ளீட்ஸ். ஸோ எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதை 2ஆக கட் பண்ணிடுங்க. நான் 2ஆக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு ஒரு காலுக்கு ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதை வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிடுங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சென்டர் கட் பண்ணிடுங்க. ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சென்டர் கட் பண்ணி பண்ணும்போது. சென்டர் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு அர்க்காட் பண்ணிடுங்க. அர்க்காட் பண்ணிவிட்டு மெயின் பீஸ் இருக்கு இல்லைங்களா, மெயின் பீஸ் கிராச் அடிச்சோம் இல்லைங்களா, கிராச் அடித்தது இப்படி தான் இருக்கும். நம்ம இந்த லெக் ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு தான் வைக்க போகிறோம். இந்த லெக் ஓப்பனையும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் கட் பண்ணிடுங்க. ஓகே, இது நல்ல பக்கத்தில் எடுத்துகிட்டு 1/2 இன்ச்சுக்கு நம்ம இப்படியே இதை வந்து இந்த நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. ஓகே, இப்படி குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஓகே, ப்ளீட்ஸ் வச்சு இந்த சென்டர் அர்க்காட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த கிளாத்தில் மெயின் கிளாத், அந்த சென்டர் அர்க்காட்டும் இந்த சென்டர் அர்க்காட்டும் ப்ளேஸ் பண்ணிடுங்க. குண்டூசி குத்திக்கிங்க. இந்த பேலன்ஸ் இருக்கிற இவ்வளோ கிளாத்துக்கு தான் நம்ம ப்ளீட்ஸ் வச்சு சுருக்க போகிறோம். ஓகே, இது இருக்குல்லைங்க, இதை வந்து குட்டி குட்டியாக நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஓகே, இப்படி இப்படி ப்ளீட்ஸ் வச்சுட்டு இது இப்படி எடுத்தோம்னா நல்ல பக்கம் உள்ள பக்கம் இருக்குது. இப்படியே குட்டி குட்டியாக இப்படி ஸ்டிச்சஸ் போட்டு இதை அப்படியே திருப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ப்ளீட்ஸ் எழுதுறோம். அதுக்கப்புறம் நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம கிளாத்துக்கு தகுந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் வச்சாச்சு. ப்ளீட்ஸ் வச்சுட்டு உள்ளே தான் நல்லா பக்கம் இல்லைங்களா, இது ஜஸ்ட் இப்படி டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா பார்த்து திருப்பிடும். நீங்கள் இந்த நேர் கிட்ஸுக்கு கொஞ்சம் கணக்கில் வைக்கும்போது இந்த நேரம் நம்ம வந்து லேஸ் வைக்கும்போது அழகாக இருக்கும். நம்ம பெரியவங்களுக்கு அன்னாடி நான் லேஸ் வைக்கல. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மேலே படிமான தையல் நம்ம போட போகிறோம். ஓகே, படிமான தையல் போட்டால் தான் அந்த ஷேப் இது மேலே இப்படி எடுத்து விட்டுட்டு படிமான தையல் போட்டுங்க. அப்போ படிமான தையல் போட்டால் தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இது நல்லா கேர் அந்த கேர் அந்த நிறைய ப்ளீட்ஸ் வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ப்ளீட்ஸ் அளவாக தான் வந்தது. இப்போ வந்து கீழே ப்ளீட்ஸ் வச்சாச்சு. இப்போ வந்து இந்த மெயின் பீஸை வந்து ராங் சைட் திருப்பிட்டு லெக் ஓப்பன்லேருந்து நம்ம எப்போவும் பிளாசோ பேண்ட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதையும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 1/2 இன்ச் கேப்புக்கு நான் கொஞ்சம் கிளாத் பார்த்தாதனாடிக்கு இங்கே அட்டாச் பண்ணேன் ப்ளீட்ஸ் வைக்கிற இடத்துக்கு. லெக் ஓப்பன்லேருந்து இங்கே இப்படியே கொண்டு வந்து
கரெக்டாக இந்த 2 ஜாயிண்ட்டும் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குங்க. நம்ம இதே கொண்டு வந்து கிராச் மேட்சாக இருக்கணும். நான் கிராச் எப்போவுமே இந்த சாரீ ரொம்ப குள சாரீ அன்றைக்கி மூவ் ஆகுது, அதனால் நான் பின் குத்திருக்கேன். மற்றபடி கிளாத்லாம் நம்ம பின் குத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது அப்படியே இந்த சைடு அப்படியே இந்த ராட்டு கரெக்டாக இருக்குது. இந்த ஜாயின் பண்ண இல்லைங்களா, அப்படியே கொண்டு வந்து கீழே வரைக்கும் அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. 1/2 இன்ச் கேப்பில் இப்படியே 1/2 இன்ச் கேப்பில் இங்கே கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ மெயின் பீஸ் நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. லைனிங் நம்ம ஸ்டிச் பண்ணுவீங்களா, அதையும் நல்ல பக்கம் திருப்பி வச்சுட்டு இது அப்படியே இதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, 2 காலுக்குள்ளே அப்படியே இது தனியாக இந்த ஒரு கால் இருக்கு இல்லைங்களா, இதை இதுக்குள்ளேயும் இந்த காலை இதுக்குள்ளேயும் ஓகே உள்ளே அப்படியே உள்ளே போட்டுட்டு ஹிப் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த சென்டர் பாயிண்ட்டும் லைனிங்கோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக வச்சுட்டு சுற்றியும் இடுப்பு பகுதியை அப்படியே ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, ஃபுல்லாக சுற்றியும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள். இப்போ எல்லா பேண்ட்லேயும் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணுவோம். ஓகே, ஒரு ஃபோல்ட் பண்ணி சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச்சுக்கு இன்னொரு ஃபோல்ட் பண்ணி சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் விட்டுருங்க. அதில் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே எப்பவும் போல் பேண்ட்டெல்லாம் இழுத்து தைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்து தைச்சோம்னா நமக்கு வந்து ஷராரா பேண்ட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஒரு இடம் மட்டும் நான் கொஞ்சம் விட்டுட்டேன். இது வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டாச்சு. இந்த நேர் வந்து என்னோடய எலாஸ்டிக் சைஸ் வந்து 36, அதில் வந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 33 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே இந்த சைடு விட்டு அப்படியே இந்த சைடில் எடுத்துருவோம். இப்போ அந்த இடத்துல விட்டு இந்த சைடு எடுத்துகிட்டு இங்கே வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து 1/4 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுட்டு இது உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டு இதை வந்து ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி இது மேலே ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. இப்போ வந்து உள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் கரெக்டாக நான் ஈக்குவலாக எடுத்து விட்டுட்டேன். ஓகே, இப்போ எடுத்து விட்டுட்டு இது மேலே வச்சு இப்படி இழுத்து ஃபுல்லாக இப்படி இது மேலே ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம்னா நமக்கு எலாஸ்டிக் முடிஞ்சிடும். கீழே வந்து 1 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, இங்கே கரப்பாகமாக இருக்குது. ஒரு ஃபோல் இன்னொரு ஃபோல். ஓகே, ஃபோல்ட் பண்ணி சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நான் சராரா ரெடி ஆகிடும். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ஃபைனல் அவுட்புட் ஆஃப் த சராரா. இந்த மாதிரி அகல பார்டர் இருக்கிற மாதிரி ட்ரெஸ்லாம் இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணும்போது லுக்கு வந்து அழகாக இருக்கும். இதுதான் ஃபைனல் அவுட்புட். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.